ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிளி கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சத்தூள் சீரகம், பெரிய வெங்காயம், தக்காளி 1, தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி தோசை மாமாயை கலக்கி வைக்கோங்க. ½ ஊற வச்சுக்கோங்க. ½ ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் தோசை ஊற்றலாமா? அதுக்கு தோசைக்கல்லை சூடானணும். தோசை ஊற்றி 2 பக்கம் வேக வச்சுக்கோங்க. முதல்ல கோதுமை தோசை ரெடி. கோதுமை தோசைக்கு கார சட்னி செய்யலாமா? கார சட்னிக்கு தேவையான பொருள்: கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 3 தக்காளி, 1 தக்காளி, பூண்டு 4, கொஞ்சமாக புளி, காரத்துக்கேற்ற வடமிளகாய், கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. 1/4 முடி தேங்காவை மிக்சியில் அடிச்சுக்கோங்க. சூடான வெங்காய தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ கார சட்னி ரெடி. கோதுமை தோசைக்கும் கார சட்னியும் காம்பினேஷன்